இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி சட்னி தான். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் வதக்குறோம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கட்டி பூண்டை தோலோடு இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ 4 காஞ்ச மிளகாயை 2 உடச்சி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 கத்திரிக்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். நல்லா வதங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 2 பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதோட வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சொலை அளவு புளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 80% அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா நல்லா மழுமழுப்பான மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு பாதி அளவு அரையும் பாதியுமாக குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, உளுந்து பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்துட்டு சட்னியோடு சாப்பிடும்போது மொறுன்னு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் சட்னி ரெடி. கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட இட்லி, கத்திரிக்காய் சட்னி, தண்ணி போல் பொட்டுக்கடலை சட்னி, இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்ஸில் ஹைஃபை போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சட்னி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.